ஒரு துறவி ஒருவர் இருந்தார். அவர் காவிரி ஆற்றுக்கு குளிக்க சென்றார். கையில் ஒரு செம்பு ஒன்று இருந்தது. அந்த செம்பை எடுத்து கொண்டு சென்றிருந்தார். இப்போது குளிக்கப் போகும்பொழுது செம்பை எங்கு வைப்பது என்பதை யோசித்து அந்த மணலிலே ஒரு சிறிய குழி ஒன்று தோண்டி அதற்குள்ளே அந்த செம்பை பத்திரமாக மறைத்து வைத்தார். அடையாளம் தெரிய வேண்டும் அல்லவா? ஆகையினாலே பக்கத்தில் இருந்த மணலை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கூம்பாக அங்கே ஒரு முட்டாக கட்டி வைத்துவிட்டு அவர் குளிக்க சென்றார். இதையெல்லாம் பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் கூட்டம், ஏதோ ஒரு சாஸ்திரம் இருக்கு போல இருக்குது, அதுதான் இப்படி வந்து செம்பை கொண்டுகிட்டு வந்து மணலில் மறைச்சிட்டு அவர் குளிக்க போகிறாரு என்று நினைத்து கொண்டார்கள். அவர் குளித்து விட்டு திரும்பி வருகின்ற பொழுது பார்த்தால் நிறைய முட்டுக்கள் எல்லாம் இருந்தன, நிறைய கோபுரங்கள் இருந்தன. என்ன இது, நாம் வைக்கும்போது ஒன்று தானே இருந்தது, இப்போ இவ்வளவு எப்படி வந்தது என்று தெரியாமல் தன்னுடைய செம்பு எங்கே இருக்கிறது என்பதை அவர் தேடினார். அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கிருந்த முட்டுக்களை எல்லாம் அழித்து போட்டார், சிதறடித்தார். அப்போது குளித்து கொண்டிருந்தவர்கள் இதை பார்த்து ஓடோடி வந்து, ஏன் எங்கள் சாஸ்திரத்தை போய் அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்தை சண்டைக்கு போனாங்க, அடித்தாங்க, விரட்டினாங்க. அவரால் செம்பையும் எடுக்க முடியலை, தன்னுடைய மடத்திற்கு ஓடி போய்விட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைய சம்பிரதாயங்களும் மரபுகளும் மூட நம்பிக்கைகளும் நம்முடைய சமய வாழ்க்கையிலே பெரும் இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய சட்டங்கள், ஒழுங்குகள், நெறிமுறைகள் இவைகள் அனைத்துமே நமக்கு தேவைதான், தேவையில்லை என்று யாரும் சொல்வது இல்லை. ஆனால் இவற்றை விட மேலான ஒன்று, மனிதர்கள் உண்டாக்கிய இதை விட கடவுளுடைய கட்டளை ஒன்று இருக்கிறது, கடவுள் கொண்டு வந்த மதிப்பீடுகள் ஒன்று இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து அதை பின்பற்றுவது தான் நமக்கு சாலச் சிறந்தது என்பதை ஆண்டவர் இன்றைக்கு இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கும் எடுத்து சொல்லுகிறார்.